சென்னை மதுரவாயில் திமுக எம்எல்ஏ காரப்பாக்கம் கணபதியின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது முன்னிலையில் தாவேகா உறுப்பினர்கள் திமுகவில் இணைந்தனர். அப்போது தாவேகா உறுப்பினர்கள் தங்களுடைய உறுப்பினர் அட்டைகளை உடைத்து படிவங்களை தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கத்தார் தலைநகர் தோஹாவில் அந்நாட்டு பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் அவர் கத்தார் நாட்டின் தலைவர் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானியையும் சந்தித்து பிரதமர் மோடியின் வாழ்த்துக்களை அவருடன் பகிர்ந்து கொண்டார். இந்த சந்திப்பின் போது இந்தியா கத்தார் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்தியதாகவும் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம், முதலீடு மற்றும் மக்களிடையேயான இணைப்பு உள்ளிட்டவை குறித்து மதிப்பாய்வு செய்ததாகவும் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.